நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். இந்து முன்னேற்ற கழக அமைப்பின் சார்பாக தலைமை செயலகத்தில் தனிப்பிரிவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கோயம்பேட்டில் உள்ள இஸ்லாமிய மசூதி கோயிலுக்கு எதிராக இந்து முன்னேற்ற கழக தலைவர் கோபிநாத் தலைமையில் புகார் மனு அளித்துள்ளனர். வணக்கம், என் பேர் வழக்கறிஞர் கோபிநாத், தலைவர் இந்து முன்னேற்ற கழகம். சென்னை கோயம்பேட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஐக்கு சொந்தமான இடத்துல அனுமதி இல்லாமல் இஸ்லாமியர்கள் மசூதி கட்டியிருக்கிறாங்க. இதை வலியுறுத்தி இதை எதிர்த்து தினகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் அவர்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது உறுதியானதை அடுத்து அந்த மசூதியை உடனடியாக அப்புறப்படுத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதை எதிர்த்து மசூதி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ரிட் அப்பீல் சென்றது. அந்த அப்பீலை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவினை உறுதி செய்து உடனடியாக அந்த மசூதியை இடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் தமிழக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அதன் மேல் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக செய்திகள் நிலவி வருகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த ஜனநாயக நாட்டில், மதசார்பற்ற நாட்டில் எனி பாசிபிலிட்டி, ஆனால் தயவு செய்து அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். இந்திய நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு அபாயம் நிலவி கொண்டிருக்கிறது. எனவே தயவு செய்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தும் விதமாக உடனடியாக அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட அந்த மசூதியை இடிக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் தனிப்பிரிவு செயலரிடம் எங்கள் அமைப்பின் சார்பாக என் தலைமையில் நாங்கள் மனு கொடுக்க வந்துள்ளோம். நன்றி. வழக்கறிஞர் கோபிநாத், தலைவர் இந்து முன்னேற்ற கழகம்.